கொடிகளை காட்டுற புலிக்கொடி அந்த மாதிரி பறக்குது, வானளாவி பறக்குது. அப்ப அதை என்னால படம் பிடிச்சு காட்ட முடியல. அதே நேரத்தில் இங்க பாத்தீங்களான்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை போராட்டம் என்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அனுஷ்டிக் நாள் நான் எங்கள் மக்களுக்கு சொல்லுவது அடிக்கடி தான், என் படைப்புகளும் தமிழை கார்த்திகை 27ம் மே 18ம் எங்களுக்கு தெரிந்த ஒரு நாளாக இருக்க வேண்டும். என்ன மாதிரி சிவாஜி கணேசன் இதுகளை பார்த்து நாங்கள் தன்றோமோ எங்கிட்ட இலங்கை கலை நிகழ்வுகளுக்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கிட்ட இவற்றை அண்ணா ராஜகுமார் அவர்கள், அவரும் எனக்கு அண்ணாதான். முள்ளிவாய்க்கால் 15வது ஆண்டிலே இன்னும் உறவுகளை தேடுகின்றோம், இன்னும் எங்களுடைய நீதி கதவுகளை தட்டுகின்றோம். இது எங்களோட இணையதளம் யூடியூப், ஃபேஸ்புக் அதுதான் அந்த தடையை தெரியணும். மற்றபடி பிரான்ஸ் நாடு கொடியப்படிங்க சொல்லி விட்டுருக்கு. கேவலம் ஒரு கஞ்சி காய்ச்ச ஒரு பெண்ணக்குடி பிடித்து போற அளவு தான் இந்த அரசியல்வாதிகள் இருக்கணும். வணக்கம் இனிய அன்பு உறவுகளே, நான் இன்றைக்கு வந்திருக்கிறது தமிழ் எவென்ட்ஸ் என்ற காணொளிக்காக. இங்கே நீங்கள் பார்த்தீங்களான்னு சொன்னால் இன்றைக்கு இந்த நிகழ்வில் நாங்கள் வந்திருக்கிறது முள்ளிவாய்க்கால் மே 18 இந்த துக்க தினத்தை அனுஷ்டிப்பதற்காகவும் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பருகி எங்கண்ட இறந்த உறவுகளை நினைவு கூறுவதற்காகவும் வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் இந்த காணொளியை பார்ப்பது மட்டுமல்ல, உயிர் நீத்த எம் உறவுகளையும் நினைவு கூறுவோம் என்று கூறிக்கொண்டு வாருங்கள் காணொளிக்குள் போவோம். என்ன வணக்கம், பரகோட்டை ஆயுதமா அப்படியா? அப்ப பயமா இருக்கல உயர்த்தி பிடிக்க இந்த கொடிகளை விடுறாங்களே இல்ல. முந்தைய ஒரு வீடியோ எனக்கு கட் பண்ணி ஸ்ட்ரைக் தந்தது. வாரம் இலக்கிப்பாங்களோட சொல்லுங்க. அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த இடத்துக்கு பேர் ரிப்பப்ளிக். பரிசுல முக்கியமான ஒரு இடம் ரிப்பப்ளிக். இங்கே எங்களுடைய மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போ கூடியிருக்கின்றார்கள். இன்னும் பல்லாயிரக்கணக்கான ரிப்பப்ளிக்கும் பல்லாயிரத்தோட அமைஞ்ச ஒரு இடம் தான். அந்த வகையில் இதில் இருந்து நாங்கள் புறப்படுறோம். ஆனால் நாங்கள் இந்த முறை பஸ்ஸுக்கு போவே இல்லை சில காரணங்களுக்காக. அப்போ நாங்கள் ஸ்டெலிங்ராட் இன்னொரு முக்கிய இடத்துக்கு போகிறோம். ஸ்டெலிங்ராட் பிரசித்தமான இடம் தான். முள்ளிவாய்க்கால் என்று பார்க்கக்குள்ள நான் நினைக்கிறேன் இன அழிப்பு அது திட்டமிடப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக கூட நாங்கள் பார்க்கலாம். வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கக்குள்ள அப்படி பார்க்கக்குள்ள அது இறுதி கட்டத்துக்கு வந்த முதலாவது இடம்தான் முள்ளிவாய்க்கால். இதை விட ஒரு இடம் வாய்க்க போறது இல்லை. அதாவது இறுதி கட்டத்துக்கு நாங்கள் மூக்கு மட்டத்துக்கு மேலே தண்ணி போன பிறகு அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் முள்ளிவாய்க்கால். அதுலேருந்து நாங்கள் இப்போ திட்டமிட்டு மெல்ல 1ஆக 2ஆக 10ஆக பகல்ல இரவு என்று திட்டமிட்ட முறையில் நாங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கேவலம் ஒரு கஞ்சி காய்ச்ச ஒரு பெண்ணக்குடி பிடிச்சு போற அளவு தான் இந்த அரசியல்வாதிகள் இருக்கணும். ராணுவம் மட்டும் அவன் சொல்லத்தான் கேட்கணும். இன்னும் என்னண்டா நடக்க மாட்டாத மூஞ்சூர் விளக்க மாட்டாத காவினான்னு சொல்லிடணும். நீங்களே உங்களுக்கு கஞ்சிக்கு வழி இல்லை, இந்த கஞ்சியை கொண்டு ஊத்தாம குடிக்க தான் கொண்டு வருப்போம். ஆனா நீங்க அப்புறம் எங்களை நீங்க ஆளணும்னு யோசிக்கணும். முதல் உங்களை நீங்க ஆளணும் முதல். அதே முடியாது. ஒரு உண்மையிலே ஒரு சிங்கள இனம் ஒரு ஆரோக்கியமான ஒரு இன்டெலிஜென்ட் சொன்ன இருந்தால் எங்களை ஃப்ரீயா விட்டுட்டு பிறகு ஒன்று சேர்ந்த பிறகு சொல்லுவாங்க. முதல் சுதந்திரத்தை தருவோம். அதுக்கு பிறகு ஒரு உலகம் முழுக்க ஒரு நாடா வர்ற காலம் பேருங்க வைக்கிறாங்க. உலகம் முழுக்க அப்படியே ஒரு காலம் வரைக்குள்ள எல்லாரும் இணையலாம் பிறகு. ஆனா இப்ப தர வேண்டியது சுதந்திரம். அதுக்கான ஒரு எழுச்சி தான் இந்த இடம். அப்ப இங்கேயும் அந்த கஞ்சி கொடுக்கணியா? அந்த கஞ்சி கொடுக்கணியா? இங்கே நாங்கள் இந்த இடத்துல குடிக்கணுமோ எனக்கு தெரியல. ஆனால் பல்வேறு இடங்கள்ல அங்கங்கே அது கொடுக்குறோம். அது ஒரு கல்ச்சராகவே நடந்து கொண்டிருக்கு, ஒரு பண்பாடாக இருக்கு இன்றைக்கு.
என்ற தெய்வங்களே நீங்க இந்திரன் நம்ம சந்திரனே சந்திரன் இந்திரன் கேட்போம் என்ன அஞ்சு வாருங்க. வணக்கம். ஊர் பயணம் எல்லாம் நல்லா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஊரை பார்த்தோம், உங்களை பார்த்தோம், சொந்தத்தை பார்த்தோம், பந்தத்தை பார்த்தோம். எல்லா இடங்களையும் ஒரு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் செய்திருக்கேன். நான் முடியாது, எல்லாம் திருப்திகரமாக செய்ய முடியாது, எனக்கே திருப்திகரமாக செய்ய முடியாது. சொல்லுங்க, என்ன இதில் கஞ்சியும் கொடுக்குறியா? அந்த கஞ்சியை வெளிப்படுத்துக்கிறியா? முடியேக்க கொடுப்பேன் நினைக்கிறேன் நாங்கள் ஸ்டெலிங் கார்டில். அதில் காலமே முதல் ஒன்று நாங்கள் இப்போ முடிச்சு போட்டு தான் வந்து நிற்கிறேன் சோரோன்ல. எப்படி வாங்கம்மா வெயில் இதில். அதான் உலகத்திலேயே முதலாக இப்படி வாங்க. ஓகே. முதலாக வைக்கப்பட்ட கல் அதுதான். 2010ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி வைக்கப்பட்ட கல். வளமையில அங்க முதல் தொடங்கி தான் எல்லா இடம் தொடங்குறது. அங்க முடிச்சுட்டு தான் இப்போ அது கூப்பிட்டு இருந்தீங்களே என்ன வரலாம்னு சொல்லி என்னால் வர முடியல. அது ஒரு கொஞ்சம் இதான விடயம் தான். அப்ப இந்த ஊர்வலம் எங்க வரையும் போகுது? ஸ்வேலிங்கார் வரையும் போகுது. ஸ்வேலிங்கார் வரையும் போகுது. முந்தி பஸ் ஸ்டாண்ட்ல செய்யறது இல்ல, ஒரு வருஷம் மாறி மாறி செய்கிறது. அங்கே போற கணக்கு நடக்கிறபடியா எங்கட மக்கள் ஒன்று கூடுறது, இப்படியான விஷயங்கள்ல ஒன்று கூடுறது எங்கட தமிழினத்துக்கு நடந்த துரோகத்தையும் எங்கட படுகொலைகளையும் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு உலக நாடுகளின் அங்கீகாரத்தை பெறறதுக்கும் எல்லாருக்கும் வெளிப்படுது. எங்களுக்கு இன்னும் நடந்தது வெளிப்படுறதுக்குமான ஒரு இதுல நிறைய மக்கள் வந்து பங்கு பெற்ற வேணும். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நிச்சயமா பிரான்ஸை பொறுத்த மட்டும் இன்றைக்கு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கு. 1 லட்சம் இல்லை, 1,25,000 மேலே அந்த கணக்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் கலந்தோராக்கள் எண்ணிக்கைன்றது வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது. இந்த காலமாக சவரோன்ல நீங்கள் பார்த்தீங்க வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த சவரோன் ஒன்லி சுபா வில்பந்தன்னு சொல்லி அந்த பிராந்தியத்தை பார்த்தாலே ஒரு 5000 மக்களுக்கு மேலே இருக்கிறேன். ஆனால் அங்கே கலந்து கொண்டது ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள், ஒரு 250-300 பேரை பார்க்கலாம். நான் அதில் பதவி போடுவேன் பார்த்தீங்கன்னா தெரியும், 250 பேரை எதிர்பார்க்கலாம். சில பேர் சொல்ற காரணம் வந்து நாங்கள் ஊருக்கு போகணும், ஆனால் அது ஏற்க முடியாது. என்னென்ன அங்கேயே சுதந்திரமா செய்து கொண்டிருக்கணும். இப்போ போறவே கூப்பிட்டு நீங்க பிரான்ஸ்ல முள்ளிவாய்க்கால் பண்ணி உனக்கு பிரச்சனை என்று சொல்லி அவன் கூப்பிட்டு கேட்கிற அளவில் இல்லைங்க. இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திர தடை ஒன்று இங்கே இருக்குது. என்ன தடைன்னு சொன்னா, நாங்கள் நிமித்தி எங்கிட்ட போனை எடுக்கலாம். அதாவது இஞ்ச தடை இல்ல, இஞ்ச தடை இல்லைன்றபடியா தான் விட்டுருக்கேன். தடையை தரது வந்து எங்களோட இணையதளங்கள், யூடியூப், ஃபேஸ்புக், அதுதான் அந்த தடையை தெரியணும் முடிய. மற்றபடி பிரான்ஸ் நாடு கொடியை பிடிங்கன்னு சொல்லி விட்டுருக்கு. சொன்னா இவ்வளவு கொடியும் பிடிக்கல, அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரச்சனை இருக்கிறது வந்து இந்த எங்களோட சமூக வலைத்தளங்கள்லாம் பிரச்சனை இருக்குது. அவைக்கு நாங்கள் எடுத்து கூற வேணும், அவைக்கு எடுத்து கூறப்பட்டிருக்குது. ஆனால் அவை இன்னும் ஏற்றுக்கொள்றதா இல்லை. அதுல எந்த தளம் வந்து கிட்டத்தட்ட முடக்கப்பட்டது. இது வேற இல்லை. இப்ப கடைசியா 4 மாதம் முடக்கப்பட்டு இப்ப வேலை செய்யுது. அதப்ப இப்ப விழுவாமலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு அந்த பிரச்சனை நடந்தது. போன முறை தலைவற்ற பிறந்த நாளை இது அடிச்சு போட்டேக்கு எனக்கு ஸ்ட்ரைக். எனக்கு இது முதல் தரம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா நடந்த பிரச்சனை. இப்ப கடைசியா தான் 4 மாதம் எல்லாத்தையும் முடக்கினவே. இந்த சுதந்திரம் இப்போ எங்களுக்கு கிடைக்கும். இப்போதான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் சுதந்திரம் இல்லையான்னு சொல்லி பூ காட்டி கொண்டு இருக்கிற நேரத்தில் இங்கே பாருங்க, காணொலி எடுக்கிறதுக்கு சுதந்திரம் இல்லை எங்களுக்கு. புலிக்கொடியை காட்டுறதுக்கு சுதந்திரம் இல்லை. இங்கே காட்டுறதுக்கு அவர் பூரோட ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு அதை எடுத்து காட்டு சுதந்திரம் இல்லை. பயப்படுகிறோம். பயம்தான் தமிழனின் வாழ்க்கையா? அப்படி என்று இல்லை, அதுக்கான ஒரு முடிவு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது தானே, ஒரு நேர்வோட்டுக்கும் ஒரு முடிவு இருக்குது. அந்த முடிவு நிச்சயம் பெறும். அது ஒரு நாளைக்கு வெல்லுவான். எல்லாத்த உறுதிப்பாடு ஒண்டா நிக்க எல்லா தடியும் ஒரு 10 தடியும் ஒண்டா சேர்த்தா வந்து முறைக்கிறது கஷ்டம். அப்ப அந்த ஒரு கோட்பாட்டை நாங்கள் மனதில் வச்சுக்கொண்டு வேலை செஞ்சா நிச்சயமா எல்லாத்தையும் முறிச்செடுக்கலாம். இலங்கையில பாருங்க, இலங்கையில எங்கட வன்னி பிரதேசத்துக்கு எத்தனையோ தடைகளை போட்டாலும் அங்க இருக்கிற மக்கள் உறுதியா நிக்கிறபடியா செய்து காட்டினோம். இல்ல போலீஸ்காரன் பிரச்சனை நின்றுட்டு ஒருத்தர் வீட்டுக்கு இருக்கல. காலமா இந்த கிளிநொச்சியில இருந்து குலைக்கிட்ட ஒரு வாகனத்தை முல்லைத்தீவு கிட்ட போய்க்க, வன்னிக்கு போன முள்ளியலை போன வாகனத்தை முல்லைத்தீவு கிட்ட போய்க்க பிளப் பண்ணிட்டாங்க. ஆனால் அவ வாதாடி எங்களுக்கான உரிமை நாங்கள் போகணும், செத்தாக்களுக்கான அஞ்சலி செய்யப்புறம் போகணும்னு வாதாடி கடைசி வரைக்கும் போயிட்டோம். இல்ல போலீஸ்காரன் பிரச்சனை அதில் திரும்பி போயில்லை. இங்க வந்து எங்கண்ட பாரம்பரிய பறை அடிக்கிறது தயாராகி கொண்டிருக்கிறார். ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறது.
இந்த பறையும் அடிச்சு கொண்டு போக போகிறேன். இதை பற்றி சொல்லுங்க, இந்த பறையை பற்றி சொல்லுங்க முதல். பறை ஆ வணக்கம் அன்பான உறவுகளே. பறை என்பது நாங்கள் என்னதுக்கு இந்த பறை என்ற சொல்றது என்ன பறைகிறது? இது பறை என்றால் இதை கொட்டினால் ஒரு செய்தி சொல்ல போறோம் என்ற அர்த்தம். அதுதான் இந்த மலையாளத்திலையும் பறையும் மட்டும் வரைகிறது. ஆனபடியா இந்த செய்தி உலகத்துக்கு சொல்ல போறோம். நீதி கதவுகளை தட்டுவதற்காக இந்த ரிபப்ளிக் என்ற இடத்துல இங்கால வாங்க, இங்கால வாங்க, நீங்கள் இப்படி திரும்ப, வெயில் அடிக்குது, இருட்டு அடிக்குது. ரிபப்ளிக் என்ற இடத்திலே ஊர்வலம் ஆரம்பமாகி பெரிங்காட்டு என்ற இடத்துக்கு செல்கின்றது. ரவி எங்களோடு சேர்ந்து பலர் இந்த ஊர்வலத்திலே கலந்து கொள்கின்றார்கள். இந்த ஊர்வலங்களுக்குள் எல்லோருமே இணைந்து எங்களுடைய கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கு நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் 15வது ஆண்டிலே இன்னும் இன்னும் உறவுகளை தேடுகின்றோம். இன்னும் இன்னும் எங்களுடைய நீதி கதவுகளை தட்டுகின்றோம். தமிழ்கிழவன் ஊடாக இந்த நிகழ்வை, இந்த செய்தியை தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. நன்றி, சந்தோஷமா. வணக்கம். என்ற தெய்வங்களே, கொத்து கொத்தாக ஒரே இடத்திலே தமிழினம் அழிக்கப்பட்ட அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் நிற்கிறேன். இறந்தவர்களுக்காக அந்த அகவணக்கம் செலுத்துவதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு விளக்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதோட தென்னம்பிள்ளைகள், அவர்களோட ஞாபகார்த்தமாக தென்னம்பிள்ளைகள் ஒன்றும் ஒரு வருடமும் இது வழங்கப்படுகின்றது. எப்படி உங்களுக்கு எப்படி இருக்குது? எந்த உணர்வோட இங்க வந்திருக்கிறீங்க? உண்மையில என்ன சொல்வது, இந்த நிகழ்வுல கலந்து கொள்றதுன்றது எல்லோருடைய கடமை. ஆனா இங்க வெளிநாட்டு காலநிலை சூழல் பலபடியா இருக்கிறது. இதுல ஒன்று எனக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்று வரைக்கும் பிள்ளைகளையும் தாதப்பினை இழந்திருக்கிற அந்த உறவுகள் என்ன வேதனையா இருப்பினம்ன்றது சொல்லி புணர வைக்க முடியாது, அவைக்குத்தான் தெரியும். அந்த வகையிலே எப்படித்தான் மறப்பது நாங்கள், எதைத்தான் மறப்பது, எரிகுண்டு தணலாய் உடல்கள் எரிந்து சாம்பலானது. எப்படித்தான் மறப்பது நாங்கள், எதைத்தான் மறப்பது, எதையெல்லாம் இந்த நிகழ்வு மறக்கத்தான் வேணும். ஆனால் மறந்தாலும் திருப்பி நாங்கள் நினைவூட்ட வேணும், எல்லாரையும் இணைய வைக்க வேணும். இது இப்படியே தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் இதழ் மூலம்தான் எங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு தமிழ் என்ற நம்பிக்கையோட எல்லோரும் பங்கு பெற்ற வேணும். நிறைய பேர் வரவில்லை, அவைகள் எல்லாம் வர வேணும். வணக்கம், சந்திப்போம். தயாநிதி அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர், நீண்ட காலத்து பழைய உறவு. இப்போ நாங்கள் திரும்ப சில நிகழ்வுகளில் சந்திப்போம். என்ன அதுக்கு மேலான நான் சொல்ல போகிறேன்னு சொன்னால், என்னுடைய அபிமான ராஜகோபால், அப்புக்குட்டி ராஜகோபால் என்று சொன்னால் தெரியும். அவர் எனக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறார். என்ன மாதிரி சிவாஜி கணேசன் இதுகளை பார்த்து நாங்கள் தான்றோமோ, எங்கிட்ட இலங்கை கலை நிகழ்வுகளுக்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கிட்ட இவற்றை அண்ணா ராஜகோபால் அவர்கள். அவரும் எனக்கு அண்ணாதான் என்று சொல்ல வேணும். அவர்கிட்ட கேட்பாங்க, முள்ளிவாய்க்கால் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன இந்த பகீரதன், உங்களை நான் இன்று தமிழ் கிழவனாய் பார்க்கும்பொழுது உள்ளூர் ஆனந்தம் இருந்தாலும் உங்களை ஒரு நல்ல ஒரு ஆக்ரோஷம் மிக்க ஒரு சரித்திர நாட கலைஞனாக ஆரம்ப காலங்களில் நான் கலை உலகில் காலடி பதிக்கும் முன்னே பார்த்திருக்கிறேன். இன்று இப்படி பார்க்கும்போது உங்கள் செயல்பாடுகளும் உங்களுடைய தந்தையருக்கான நினைவாலயம் பற்றிய அந்த எண்ண கருத்துக்களையும் முகநூலில் பார்க்கும் பொழுது பகீரதனா இப்படி என்று பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கிறது. விடயத்துக்கு வருவோம். இன்றைய நாள் எங்களுக்கான நாள், இது கொண்டாடும் நாள் அல்ல, அனுஷ்டிக்கும் நாள். நான் எங்கள் மக்களுக்கு சொல்லுவது அடிக்கடி தான், என் படைப்புகளும் அதைத்தான் விளைவிக்கிறேன். கார்த்திகை 27 மே 18 எங்களுக்கு தெரிந்த ஒரு நாளாக இருக்க வேண்டும். அதற்கு கல்யாண வீடு சொல்லி கூப்பிட்ற மாதிரி மக்களை கூப்பிடக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய அட்டவணையில் அந்த நிகழ்வுக்கு இன்னும் மக்கள் உந்துபடவில்லை. அவர்கள் பல காரணங்கள் சொன்னாலும் பரவாயில்லை. குறிப்பாக என்னை போல கலைஞர்கள்
அவர்கள் கூட இந்த பணியில் இறங்கி செய்யலாம், ஒரு சிலர் இருந்தாலும். ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் என்று பார்க்கும்பொழுது அன்னளவாக தெறிக்கி விட்டது போல் மாணவ சமுதாயம் கொஞ்சம் பேர் இதில் நிற்பதை சமுதாயங்கள் நிற்கும்போது எனக்கு அது ஒரு திருப்தியை தருகிறது. எங்களுடைய போராட்டமும் இந்த விழிப்புணர்வு ஊர்வலங்களும் அடுத்த தலைமுறைக்கானது தான். வருபவர்கள் வராமல் இருப்பவர்களுக்கான போராட்டம் தான் இந்த போராட்டம். எனவே மக்களே, இதை நீங்கள் விழிப்போடு உணர்ந்து கொள்ளுங்கள். எங்களுக்காக சர்வமும் இல்லை, ஒரு சர்வ ஜட்டியும் இல்லை. நாங்களாக போராடினால்தான், சமைச்சால்தான் எங்களுக்கு சாப்பாடு. எனவே புரிந்து கொள்ளுங்கள். இன்று சமூகம் அளிக்க தவறி இருந்தாலும் உங்கள் உணர்வுகளையும் எண்ண கருத்துக்களையும் ஒருமைப்படுத்தி ஒரு குடையும் கீழ் நின்று எங்களுடைய குரலை உயர்த்தி கொடுப்போம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு தமிழ் கிழவனுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. சமீப காலத்தில் தான் இவருடைய ஃபேஸ்புக் நண்பரானேன் நான். அந்த ஃபேஸ்புக்கை திறந்து பார்த்தால் எல்லாம் கவிகளை நான் வர்ணிக்க முடியாது. ஏனென்றா கவிஞன் தான் வர்ணிக்க முடியும். இல்லை இல்லை, அது சிறப்பான கவிதை வரிகள், உங்களுடைய வரிகள். என்ன அருள், அப்படித்தானே? அதோட என்ன பொறுத்த மட்டும் இவர் இந்த ரெண்டாவது குரு அண்ணன் முதலாவது குரு எனக்கு, இவர் ரெண்டாவது குரு. அப்படி அண்ணன் முதலாவது குரு. நான் இவரை அப்படி சொல்ல மாட்டேன். ரெண்டாவது அவர் குரு, எங்களுக்கு நீங்க குரு, எல்லாருக்கும் நீங்க தான் குரு. இது இடையிலே காணவில்லை. அப்ப எங்களுக்கு அது வாச்சிட்டு அந்த நாங்க பிடிச்சிட்டோம். இந்த பாத்திரத்தோட படைப்பு செய்யலாம்னு நினைக்கிறோம். அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சால் நிச்சயமாக இணைந்து செய்வோம். நன்றி. அவரு முந்திய கேட்டான், அப்படி கேட்டு அவ்வளவு விருப்பம் எனக்கு அவர் அண்ணாவிட. சரி, அப்ப சந்தோஷம். சந்திப்பாங்க. சும்மா சொல்லுங்க, சும்மா சாதி அவைந்து. அப்ப அதே நேரத்துல இங்க பாத்தீங்களான்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை போராட்டம் என்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சரியோ, ஜசீர் அரபாத் அவரை பற்றி உங்களுக்கு நல்லபடியாக தெரியும். அதுக்கான போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்குது. என்ன எங்கு பார்த்தாலும் எவ்வளவு பார்த்தாலும் விடுதலைக்கான போராட்டம் தான். இன்னும் விடுதலை எங்களுக்கு கிடைக்கிறது. பாருங்க, எங்கிட்ட காணொலிக்கு எடுக்கிற என்னுடைய கேமராவை மேலே நிமித்தி பிடிக்க முடியல. என்ன ஏனெண்டா புலிக்கொடியாம். சரியோ, புலிக்கொடியை கண்டால் எங்க யூடியூப்பை பேன் பண்ணிடுவேன். அதனுடைய அந்த பயம் எனக்கு இருக்குது. இந்த பயம் எப்போ போக போதே தெரியல. பாருங்க, போவோம் அப்படியே ஒரு வேளை தொடர்பு. அரியபுத்திரன் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தெரிஞ்சு வேலை செய்கிறாங்களே. இன்னைக்கு முகத்தமாக போக பிடிக்கல. என்ன பிடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு நீங்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கீங்களா இல்லை சும்மா இந்த விழாவில் இந்த ஊர்வலத்துக்கு? என்ன சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ஊர்வலத்துக்கு பின்னால போய் கொண்டிருக்கிறோம். யாருக்கும் நான் உயர்த்தி காட்ட முடியாது. ஏன்னு சொன்னால் எனக்கு ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்குது. எங்களுடைய பெருந்தலைவர் எங்களுடைய தலைவரை போட்டு, சரி, பிறந்த நாளை போட்டு அந்த வீடியோவை வணக்கம் போட்டு வாங்க. மனோ வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். அப்ப இன்னைக்கு ஊர்வலத்துக்கு வர வேண்டு வந்துட்டேங்க. கட்டாயம். அப்ப இப்ப எனக்கு வந்து என்னென்றால் இந்த கொடிகளை காட்டுற புலிக்கொடி அந்த மாதிரி பறக்குது, வானளாவி பறக்குது. அப்ப அதை என்னால படம் பிடிச்சு காட்ட முடியல, காணொலி எடுத்து காட்ட முடியல. ஏனென்றால் பயம். என்ன பயம் சொல்லுங்க. அங்க அதை நிப்பாட்டி இதை விட்டுடுவாங்க. அப்படி இல்லை, என்னுடைய வீடியோ நிப்பாட்டி விட்டாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ நிப்பாட்டி போட்டாங்க. நிப்பாட்டி எனக்கு ஸ்ட்ரைக் தந்திருக்கு. அதனுடைய திருப்பி கொண்டு வந்தா மகளோ. வணக்கம். அப்பா மாதிரி இருக்கீங்க. நீங்க அதுல நீங்கள் பாத்துறேன். நான் பரிசு தமிழன் ராஜன் எடுத்தவர். ஓ, ஜோமா இருக்கு. இது நாங்கள் ஒரு சோக நாளை அனுஷ்டிக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறோம். அதுல நாங்கள் எங்கிட்ட சந்தோஷங்களை பெருசா வெளிப்படுத்த முடியாது. இருந்தாலும் பாருங்க, போவோம்.
impératif que la communauté internationale continue de faire pression sur le gouvernement sri-lankais pour qu'il respecte les droits de l'homme et les normes internationales et qu'elle soutienne les efforts visant à promouvoir la justice, la réconciliation. இப்போ டோப் பாரிஸ் தமிழ் இப்ப டொப்பாக போய் கொண்டிருக்கிறார். எப்படி என்று சொன்னால் அவர் இதான் நியூஸ்கள் இருக்குது, பரபரப்பாக போய் கொண்டிருக்குது கொண்ட நியூஸ்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். நானும் சப்ரைட் பண்ணி வச்சிருக்கிறேன். கட்டாயம். அதே நேரத்தில் சில விஷயங்களை நல்ல வடிவாக இங்க நடக்கிற சம்பவங்களை எல்லாம் உடனுக்குடனே தத்ரூபமாக எடுத்து அதுக்குள்ளே நுழைச்சு போய் எடுத்து உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறாரு. கட்டாயம். நீங்க இந்த முள்ளிவாய்க்கால் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது முள்ளிவாய்க்கால்ன்றது வந்து நமக்கு மறக்க முடியாத ஒரு நாள். இந்த உலக அரசியல்கள் தங்களுடைய தனிப்பட்ட ஒரு சுயநலத்திற்காக ஒரு அறிவார்ந்த நம் சமுதாயத்தை ஒடுக்கும் நோக்கோட இதை செயற்பட்டிருக்கணும். ஒன்று நன்றில் ஒரு 28க்கு மேற்பட்ட வல்லரசு நாடுகள் வந்து இதை சேர்ந்து செய்தபடியால் எங்களால் அந்த இடத்துல இருந்து மீள முடியவில்லை. அது கடைசியா முள்ளிவாய்க்கால் கஞ்சி அழியாச்சு நேரம் கண்டு வச்சு போறாங்க. மற்றது நீங்கள் ஊருக்கு போயிருக்க இந்த தேக்க மரம் வச்சிருப்பினே அந்த இதை பாதனைகளே அந்த முல்லைத்தீவுக்கு போற ரோட்டில் இருக்குதுன்னு அது இப்போ நல்லா வளர்ந்து பெரிய இதா இருக்கு. கணக்கப்பட்டி போட்டாங்க எல்லாம் பட்டி போட்டாங்க. அதுல வந்து ராணுவம் தான் நிறைய கேம்ப் எல்லாம் போட்டு அதை கேன்டீன் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கணும். அது பெரிய இது ஒரு சாதனையான விஷயம். அதை பார்த்துட்டு நானும் கொஞ்சம் தேக்க மரம் கொண்டு வந்து என்னுடைய கந்த ஓட்டத்தில் வச்சிருக்கிறேன். அப்படியா? ஒரு 10 மரம் நட்டிருக்கிறேன். 10 மரம் வேண்டியதான். 8 மரம் தான் நட்டது, 2 மரம் வேறு யாக்கில் கொடுத்துட்டேன். அப்போ இது இவர் சகோதரரை தற்செயலா சந்திச்சா போல எங்கிட்ட ஊர்க்கதையை காய்ச்சி கொண்டிருந்தது. நாங்கள் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நீங்கள் என்னென்னு சொன்னால் இந்த நிகழ்வு ஒரு மறக்க முடியாத தமிழர் எந்த உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருக்கிற தமிழனுக்கும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. மே 18, 2009 அந்த நிகழ்வை எங்களுடைய மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இங்கே அனுஷ்டிக்கினேன். அந்த சோக சம்பவத்தை, அந்த துயரத்தை அனுபவிக்கினேன். மேலும் இதுகளெல்லாம் சாதாரணமாக நாங்கள் அந்த கஷ்டத்தையும் துயரத்தையும் எடுத்து சொல்ல முடியாது. எத்தனையோ நாடுகள் ஒன்று கூடித்தான்
இந்த துரோகத்தை எங்கள் தமிழ் இனத்துக்கு செய்தது. ஆனபடியால் மக்களே, நீங்கள் இந்த காணொலியை பார்த்து, மேலும் இங்கே நிறைய ஜனங்கள் வந்திருக்கிறேன் இந்த ஒன்று கூடலுக்கு. ஆனால் காணாதன்னு தான் சொல்ல வேணும். அடுத்த தடவைகளில் நீங்கள் நிறைய பேர் வந்து ஒன்று கூடி இந்த துக்கத்தை அனுஷ்டித்து உலகத்துக்கு காட்ட வேணும், உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். என்ன நீங்கள் என்ன சொல்றீங்க? கூட நிறைய மக்கள் வர காட்ட வேணும், கட்டாயம் உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேணும். ஆனபடியால் இனி வரும் காலங்களில் நிறைய பேர் வருவியல், உலகத்துக்கு எடுத்து காட்டுவியல், எங்கள் தமிழினத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு அதான் உண்மை உண்மை. எத்தனையோ வீடியோக்கள் எடுத்திருக்கிறேன், எவ்வளோ வீடியோக்களை சந்தோஷமாக பாய் பாய் சொல்லி முடிச்சிருக்கிறேன். இதுக்கு சொல்ல முடியலை, அவ்வளவு சோக சம்பவங்கள். அந்த இதுகளை நாங்கள் வெளிப்படுத்துறது கூட எங்களுக்கு மனசு துடிக்குது. அதுபடியால் மக்களே, நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடுவோம் என்று கூட்டிக்கொண்டு மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் என்று கூட்டிக்கொண்டு விடைபெறுகிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏனென்று சொன்னால் உலக மக்கள் எல்லாருக்கும் தெரிய வேணும். நன்றி, வணக்கம்.